2 நாளாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 13:18. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மேற்கொள்ளணும். சத்துருவை, பலவீனத்தை, எதிரான சூழ்நிலைகளை, பயத்தை, இவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைக்கு தேவை. கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். மேற்கொள்ள வேண்டியவைகளை நாம் மேற்கொள்ளவில்லை என்றால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். நமக்கு தெரியும், சிம்சோன் பெலிஸ்தியனை மேற்கொண்டான். அப்படி மேற்கொள்ளும் போது பெலிஸ்தியனால சிம்சோனை எதுவுமே பண்ண முடியல. உடனே பெலிஸ்தியன் என்ன தந்திரம் பண்ணுகிறான் என்றால், தெலீலாள் இடத்தில் போய், நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை சிறுமைப்படுத்தும்படிக்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம். சிம்சோன் பெலிஸ்தியரை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கிறான். உடனே பெலிஸ்தியன் என்ன பிளான் பண்ற பாருங்க. இவனை எப்படி மேற்கொள்ளலாம், இவனை மேற்கொள்வதற்கான மார்க்கத்தை நீ எனக்கு சொல்லிட்டேன்னா நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசை கொடுப்போம். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, சத்துரு நம்மை மேற்கொள்ள எதையும் கொடுக்க ரெடியா இருக்கிறான். எதையும் கொடுக்க ரெடியா இருக்கிறான். எதையும் கொடுக்க. எங்க மனு குலத்தை மீட்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருகிறார். ஒருத்தன் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டானா அவன் கால் கீழையும் கர்த்தர் சாத்தான் என்ன செய்ய போகிறார்? நசுக்க போகிறார். அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அது எல்லாத்தையும் எடுத்து இயேசு கிட்ட வரான். நீர் என்னை வணங்கினால் இது எல்லாத்தையும் நான் உமக்கு கொடுக்கிறேன். எல்லாத்தையும் கொடுக்கிறான். எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஒரு தேவ பிள்ளையினுடைய வீழ்ச்சிய பிசாசானவன் கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்காக அவன் எதையும் கொடுக்க ரெடியா இருக்கிறான். ஆமே. நாம அப்படி அவன் பார்த்தும் இன்னும் நிக்கிறோம்னா பரலோகம் நமக்காய் கொடுத்தது அதிகம். ஹல்லேலூயா. அவனை எப்படி மேற்கொள்ளலாம், இவனை எப்படி வீழ்த்தலாம், இவ ஜெபம் பண்றாளே இவன் ஜெபத்தை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இவன் ஹாப்பியா இருக்கிறானே இவன் சந்தோஷத்தை எப்படி கொலைக்கலாம், இதற்காக அவன் பார்த்துட்டு இருக்கிறான். இதை செய்யறதுக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு அன்னைக்கு பெலிஸ்தியர் பார்க்கும்போது தெளிலால் கிடைத்தது போல நம்மை மேற்கொள்ள வைக்க நம்ம சூழ்நிலையை பார்க்கிறான், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களையும் பார்க்கிறான். யாரை கையில் எடுக்கலாம்? இயேசுவை யூதாஸ் அல்லாமல் பிடிக்க முடியாதன்னு அவர்களுக்கு நல்லா தெரியும். இயேசுவை பிடிக்கணும்னா கூட இருக்கிற ஒரு ஆளை கையில் எடுக்கணும். அதுதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு விரோதமாய் எழும்பினவன் என் சத்ரு அல்ல, என் சத்ருவா இருந்திருந்தால் நான் சகிச்சிருப்பேன், இவன் இப்படிதான் செய்வான். ஆனா என் கூட அப்பம் புசித்தவன், என் கூட அப்பம் புசித்தவன்.
எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், 25வது சங்கீதம் 2வது வசனத்துல, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். ஆண்டவரே, என்னை மேற்கொண்டு சத்துரு மகிழ்ந்துடக்கூடாதுப்பா. என்னை மேற்கொண்டு என் சத்துரு மகிழ்ந்துடக்கூடாது. சிம்சோனை பிடித்து, சிம்சோனை அகப்படுத்தி, சிம்சோனை மேற்கொண்டதை பெலிஸ்தியர்கள் ஒரு மண்டபத்தில் கூடி கொண்டாடினாங்க. நம்முடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து சத்துரு கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்காக அவன் யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அவங்களெல்லாம் கையில் எடுக்க பார்க்கிறான். நம்முடைய வீழ்ச்சி அவனுடைய மகிழ்ச்சியா இருக்கிறது. நம்முடைய எழுச்சி பரலோக மகிழ்ச்சியா இருக்கிறது. எனவேதான் ஒரு பாவி மனம் திரும்பினது நிமித்தம் சத்தமசல் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்போ ஒரு நீதிமானுடைய வீழ்ச்சி பாதாளத்துக்கு சந்தோஷம். அதனாலதான் நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு. அப்ப நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சங்கீதம் 13:4 தாவீது இப்படி சொல்லுகிறார், அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அப்ப நாம மேற்கொள்ளணும். சிங்கம் சிம்சோனுக்கு விரோதமாய் வருகிறது. சிங்கம் சிம்சோனை பிடிப்பதற்கு முன்னமே சிம்சோன் சிங்கத்தை பிடிச்சிட்டான். சிம்சோன் சிங்கத்தை எப்படி பிடிக்கிறான்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறது மாதிரி. அந்த பலன் எங்கிருந்து வந்தது தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே வந்தது. சிம்சோன் சிங்கத்தை பிடிக்கிறான், சிங்கத்தை பீறி போடுகிறான். சிம்சோன் சிங்கத்தை விட பலவானா இருந்தும் சிம்சோன் அதை மேற்கொள்ளவில்லை என்றால் சிங்கம் என்ன செஞ்சிருக்கும்? சிம்சோனை மேற்கொண்டிருக்கும். ஆமென். மேற்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்மால் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் நாம் அதற்கு அடிமை. இன்னைக்கு மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியத்தை மையமாக வைத்து நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அதை தான் நாம் வாசித்தோம். ஒரு விசை கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மேற்கொள்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. எல்லாவற்றையும் மேற்கொள்ள வைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை, சார்ந்து. உம்மைத்தான் நம்பி வாழ்கின்றேன் ஏசையா, உம்மைத்தான் சார்ந்து வாழ்கின்றேன். இன்னைக்கு உங்க மத்தியில சார்ந்து கொள்வது எப்படி சார்ந்து கொள்ள என்ன செய்யணும், இப்படி சார்ந்து கொள்வதனால எப்படி மேற்கொள்ளலாம், சார்ந்து கொள்ளாம இருந்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும், இப்படிப்பட்ட காரியங்களை தான் உங்க மத்தியிலே. ஆமென். டைம் வேகமா போகிறது. நிறைய எழுதி வச்சிருக்கிறேன், எல்லாம் பேச முடியுமான்னு தெரியல. ஆவியானவர் பேசுவாராங்க. இப்போ கண்டிப்பா இது தெரிஞ்சுக்கோங்க. நான் சார்ந்து கொண்டா எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை வச்சு என்னால சத்துருவை மேற்கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நான் கர்த்தரை சார்ந்திருந்தால் எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை வச்சு என்னால சத்துருவை மேற்கொள்ள முடியும். என் கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு என் தேவையை மேற்கொள்ள முடியும். எனக்கு இருக்கிற கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெயை வச்சு இந்த பஞ்சகாலம் முழுவதும் என்னால திருப்தியா சாப்பிட முடியும். சார்ந்திருந்தா
கோலியாத்தை தாவீது மேற்கொண்டது எதை வைத்து? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 50வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆனா அவன் கையில என்ன இருக்கு? ஒரு கவன், ஒரு கல்லு. அதாவது நம்ம பிள்ளைங்க சில டைம் இப்படி கையில ஏதாவது வச்சு இப்படி எரிஞ்சு விளையாடுவாங்க தெரியுமா? அப்படி எரிஞ்சு விளையாடும் போது நமக்கு என்ன இருக்கும்? பயமா இருக்கும். நம்ம மேல பட்டுருமோ அப்படின்னு பயமா இருக்கும். ஆனா கோலியாத்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதை விட பெரிய வெப்பன் அவன் கையில இருக்கு. ஈட்டி இருக்கு, பட்டயம் இருக்கு. ஒரு கல்லை வச்சுட்டு தாவீது நிற்கிறான். ஆனால் தாவீது தன் கல்லை குறித்து அங்க எதையுமே பேசல. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் கொஞ்சத்தை தந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? அதை பத்தி நம்ம பேசாம இருக்கிறதுக்கு. ஆமாம். ஆனா தாவீது எதை சொல்லுகிறான் தெரியுமா? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிற, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தில் வருகிற. மேற்கொள்ள வைக்கிறார். ஆண்டவரே, மொத்தம் இவ்வளவு தான்ப்பா இருக்கு. பஞ்சகாலம் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. அந்த பஞ்சகாலம் முழுவதும் தேவைகள் கூட நமக்கு முன்னாடி பெரிய சவாலா இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களை அதை மேற்கொள்ள வைக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருப்பேன் என்றால் என்னால எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டிய கிருபைகளை தந்து நீர் மேற்கொள்ள. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கையை உயர்த்தி, உம்மை தான் நம்பி வாழ்கிறே இயேசையா, உம்மை தான் இயேசையா, உலகமோ சார்ந்து கொள்ள இடமில்லை, உலகமோ சார்ந்து கொள்ள. கைகளை உயர்த்தி நித்திய சேமமர கலரியா தனரமா சந்தனரா அரணான கோட்டையே உம்மை என்றும் நம்பியுள்ளே. க்ளோரி. வெட்கப்பட்டு சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. ஆமென். சார்ந்து கொள்ளும் போது மேற்கொள்ள முடியும். சார்ந்து கொள்ளும் போது மேற்கொள்ள முடியும். சார்ந்து கொள்வதின் அடையாளங்களை தான் இன்னைக்கு உங்க மத்தியில. சும்மா சார்ந்து கொள்வதுன்னா என்ன? முதலாவது சார்ந்து கொள்வதின் அடையாளங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா? அவருக்கு முன்பாக தாழ்ந்து போவது. கர்த்தருக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை தாழ்ந்து. அவருக்கு முன்னாடி நான் தாழ்ந்து போகணும். நான் தாழ்ந்து போய் தான் ஆகணும். ஓசியா 12வது அதிகாரம் 4வது வசனத்துல யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஆமென். தாழ்ந்து போனா கெஞ்ச வேண்டி இருக்கும். நம்ம அப்படி ஈஸியா சிலருக்கு முன்னாடி வேதனையில் அழுவோம். ஆனா எல்லாத்தையும் கெஞ்ச மாட்டோம். நம்ம அப்படியெல்லாம் கெஞ்ச மாட்டோம். தேவைன்னா கேட்பேன். 4 பேர்கிட்ட போன் பண்ணி, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு,
ஆனா அப்படி ஈஸியா யார்கிட்டயுமே கெஞ்ச மாட்டோம். ஒருத்தங்கள்ட்ட கெஞ்சணும்னா அவங்க கிட்ட தாழ்ந்து போகணும். அதே 28 கர்த்தர் சந்திக்கும் போது கெஞ்சல, யாக்கோபு கெஞ்சல, அண்ணன் கிட்ட கெஞ்சல. அவ்வளவு தந்திரம் உள்ளவன் யாக்கோபு, கெஞ்ச மாட்டான் யார்ட்டையும். அவன் தந்திரத்துல அப்படிதான் பார்ப்பான். அண்ணன் தானே கொஞ்சம் கெஞ்சி, அண்ணன் எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு, இந்த சேஷ்ட புத்திரபாக வேணும்னு கெஞ்ச மாட்டான். அப்பா கிட்ட கெஞ்சல, அங்கேயும் தந்திரத்துல தான் போறான். அப்பா நான் இளையவனா பிறந்துட்டேப்பா, அப்ப என் வாழ்க்கையில இந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்பா நீங்க ஃபுல்லா அண்ணனுக்கு கொடுக்காம எனக்கு கொஞ்சம் கெஞ்சறதுக்கு மனசு வரல அப்பா கிட்ட. அம்மா அப்பா நீங்க இருந்து புறப்பட்டு போற, கெஞ்சல அப்பா மாட்டேன். ஏமா என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க, ஏன்னா கூடாரவாசி இல்லம்மா, நான் இங்க இருந்தே யார்ட்டையும் கெஞ்ச மாட்டாரு. ராகேல பார்த்து அழுதான், அன்புல அழுதான கெஞ்சல. மாமனார்ட்ட கெஞ்சல. இது யார்ட்டையும் தாழ்ந்து போக மனசே கிடையாது யாருக்கு. ஆண்டவர்கிட்ட அப்படிதான் இருந்தார். இவ்வளவு பேசிட்டு இருக்கிறாரு, நீர் என் கூட இருந்து உண்ண உணவு பாதுகாப்பு எல்லாம் தந்து என்னை திருப்பி கொண்டு வந்தா நீர் என் தேவனா இருப்பீர். இப்படிதான் ஆதியாகமத்துல சொல்றாரு. சார்ந்து இருப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? நீ தாழ்ந்து போகணும். நான் கர்த்தருக்கு முன்பாக நம்ம மனுஷங்க கிட்ட கெஞ்சணும்னு பைபிள்ல சொல்லலைங்க. ஆனா மனுஷன்ட்ட இருக்கிறது மாதிரியே நம்ம கர்த்தர்ட்ட இருக்கிறோம் தெரியுமா? சங்கீதம் 73 ஆசாப் சொல்லுகிறார், நான் அவருக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் அப்படின்னு. ஏன் அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான். சங்கீதம் 73 அந்த வசனத்தை எடுத்தீங்களா? 25 22 வாசிங்க. நான் காரியம் அறியாத மூடனானே, உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். அதாவது இப்படிதான் இருப்பேன். எல்லாரும் துதிப்பாங்க, நான் துதிக்க மாட்டேன். எல்லாரும் கதறுவாங்க, நான் கதற மாட்டேன். ஏன்னா அவன் நல்லா தானே துன்மார்க்க, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், நான் டெய்லி வந்து ஆராதிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா நீங்க இப்படி இருந்தா ஒண்ணுமே செய்யலன்னா, காரியம் அறியாத மூடனானே உமக்கு முன்பாக ஒரு மிருகம் போல இருந்தேன். நான் கர்த்தரை சார்ந்து இதுவரை யாக்கோபு நின்றது அவருடைய தந்திரத்தை வைத்து. ஆனா எங்க போனாலும் ஒரு செக் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு பிளெஸிங்க பாக்குறான், ஆனா அதுல ஒரு செக் இருக்கும். அப்பா கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை வாங்குறான், செக், வீட்டை விட்டு கிளம்பு. எல்லா இடத்துலயும் ஒரு செக் இருந்துட்டே இருக்கும். அப்போ இருந்து ஒரு நன்மையை அவனால அனுபவிக்க முடியல. இந்த தந்திரத்துல வாங்கிடலாங்க, தந்திரத்துல வாங்கிடலாம். ஆனா அனுபவிக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் வேணும் பாருங்க. அது கர்த்தர் தான் கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல தான் வாழ்க்கையில முதல் முறையாக அப்பா கிட்ட அப்பா கிட்ட தாழ்ந்து போக மனம் இல்லாதவன், அம்மா கிட்ட தாழ்ந்து போக மனம் இல்லாதவன், சொந்த அண்ணன் கிட்ட மூத்தவன் கிட்ட தாழ்ந்து போக மனம் இல்லாதவன், ஒருத்தங்க முன்னாடி தாழ்ந்து போகிறதே பிடிக்காது யாக்கோபு. ஆனா வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சறான். சார்ந்திருப்பதின் அடையாளத்துல ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்து போறது. தாழ்ந்து போறதின் அனுபவம் என்னன்னு தெரியுமா? எனக்கு கொன்று போட்டாலும் உனக்கு சோரணையே இல்லையாப்பா, அவர் தான் மாட்டேங்கிறார், அவரையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற. அந்த கானானிய ஸ்திரீ மகளுக்காக கத்துறா. அவரோ மறு உத்திரம் ஒண்ணுமே சொல்லாம போறார், அவ ஃபாலோ பண்றா. இதுதான் தாழ்ந்து போறது. அந்த சிநேகிதன் ஒருவன் கதவை போய் தட்டும் போது உள்ள இருந்து நெகட்டிவ் ஆன்சர் வருது. என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு. என்ன இப்படியா சொல்லிட்டேன்?
அவன் திரும்பவும் தட்டுறான். இதான் தாழ்த்து போறது. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் யார்கிட்டையும் எவ்வளவு லேஸ்ல கேட்க மாட்டேன். நீ கேட்ப கண்டிப்பா சீக்கிரம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க கர்த்தருக்கு முன்பாய் தாழ்ந்து போயிட்டீங்கன்னா, நீங்க ஆகாரத்துக்காக எகிப்துக்கு போக வேண்டி வந்தாலும் அங்க உங்களை இப்படி வைக்க விட மாட்டார், இப்படிதான் நீட்ட விடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சாப்பிடறதுக்கு தானே எகிப்துக்கு போனாங்க. யாக்கோபும் பஞ்சகாலம் முழுவதும் வாழ்வதற்கு தான் எகிப்துக்கு வர்றார். அங்கேயும் பார்வோனுக்கு முன்னாடி இப்படி நீட்டல, இப்படிதான் நீட்டுறாரு. ஏன்னா எங்க தாழணுமோ அங்க தாழ்ந்துட்டான். கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு நான் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே, நான் ஒண்ணுமே கிடையாது, எவ்வளவு தாழ்த்தணுமோ தேவ சமூகத்துல கொஞ்சம் கூட இந்த நான் என்கிற விஷயம் வந்துட்டுன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு நாம கண்ணி வைக்கிறோம் அர்த்தம். எவ்வளவு வந்து வானத்தை கிழித்து காண்பித்து கொடுக்கிறார். இவர் கெஞ்சனும் இல்ல, தாழனும் இல்ல. இவர் எழும்பி தூணை நிறுத்தி வச்சுட்டு டீல் பேசுறார். நீங்க எப்படி செஞ்சா நான் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன். நான் தசமபாகம் கொடு. என்ன டீல்? யாக்கோவே, யாக்கோவே யாருப்பா அவரு? அவருக்கு முன்னாடி நீ யாரு? அவருக்கு முன்னாடி நாம யாரு? அவரை சார்ந்திருப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவருக்கு முன்னாடி தாழ்ந்து போறது. தாழ்ந்து போனா அவர் உனக்கு ஒரு வேதனையை கொடுத்தாலும் நீ அக்செப்ட் பண்ணுவ. யாக்கோபுக்கு அங்க என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு வேதனையை கொடுக்கிறார். அக்செப்ட் பண்றான், ஏற்றுக்கொள்றான். உன் பேர் என்னன்னு கேட்டா நீ பதில் சொல்லுவ. ஆமென். எனக்கு அந்த வசனம் படிக்கும் போதுதான் ஒருத்தன் தாழ்ந்து போயிட்டானா, நீங்க இந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 24, 25 வசனங்களிலே யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, அந்த புருஷன் யாருன்னு தெரியும்? நம்ம ஆண்டவர். யாரோடு போராடுறார்? சத்தமா சொல்லுங்க. அடுத்த வார்த்தையை வாசிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு. யாரை மேற்கொள்ள முடியலையா அவருக்கு? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு மேற்கொள்ள முடியல? கர்த்தருக்கு. ஆமென். கர்த்தருக்கு யாக்கோபை மேற்கொள்ள முடியுமா முடியாதா? எப்படி சொல்றீங்க? யாக்கோபு என்னும் பூச்சி. இப்படி வச்சாலே பூச்சிக்கு கதை முடிஞ்சது. அந்த பூச்சிய கர்த்தரால மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தரால மேற்கொள்ள முடியவில்லை. அந்த பூச்சி என்ன பண்ணிச்சு தெரியுமா? கெஞ்சிச்சு. அப்போ இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, ஏன் ஆண்டவரே யாக்கோபு நீங்க மேற்கொள்ளல, நீங்க சிம்பிளா முடிச்சுட்டு வரக்கூடிய ஆள்ல. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, யாக்கோபு தோற்பதை பார்க்க நான் விரும்பவில்லை அப்படின்னா. ஆண்டவர் உங்களையே மேற்கொள்ளுகிற அளவுக்கு நீங்க அவனை எப்படி ஆண்டவர் விட்டீங்க அப்படின்னா, சில நேரத்தில் என் பொண்ணு வருவா, வந்து டேடி பலம் பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படி கை வைப்பா. நான் அப்படி ஜெயிக்கிறது மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படி அவளை ஜெயிக்க வச்சிருவேன். இது எல்லா பெற்றோருமே செய்கிறது. அதான் இங்க நடக்குது. ஏன்னா நான் அவளை ஜெயிக்கிற இப்படின்னா டக்குன்னு அவ கையை என்னால என்ன செய்ய முடியும்? அடிக்க முடியும். ஆனா அவ தோக்கிறத பார்க்க எனக்கு பிடிக்கல. அந்த யாபோக்காற்றின் கரையில நடந்தது இதுதான். இந்த பூச்சி தோக்கிறத பார்க்க
ருசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி நீ சார்ந்து கொள்வாயானால், அவருக்கு முன்பாய் தாழ்ந்து போவாயானால், இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். உன் தோல்வியை பரலோகம் பார்க்க விரும்பவில்லை. உன் தோல்வியை பரலோகம் பார்க்க விரும்பவில்லை. ஜீசஸ், ஜீசஸ். என் தோல்வி அவர் பார்க்க விரும்பல. என் தோல்வி அவர் பார்க்க விரும்பல. தாழ்ந்து போகணும். நீ தாழ்ந்து போனோம். மாமனார்ட்ட போய் நான் சம்பாதிச்சதெல்லாம் போய் நீங்க வந்து சொல்லக்கூடாது. நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்ணேன், நான் தசம் கரெக்டா கொடுக்கிறேன், இங்க எல்லாம் சொல்லக்கூடாது. நீ தாழ்ந்து போனோம். நீ அவருக்கு முன்னாடி தாழ்ந்து போறத கர்த்தர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? போராடுகிறான், போராடுகிறான், அவன் போராடுகிறான். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. தேவனோடும், இங்க எங்க மனிதர் உண்டு? இந்த இடத்துல யார் இருக்கிறா? 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார். அப்ப யாக்கோபு கூட வேற யாருமே இல்ல. அடுத்த வார்த்தை, அப்பொழுது ஒரு அது யார் அப்படின்னா தேவன். 30வது வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், அப்பொழுது நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி. நான் தேவனை எப்படி பார்க்கிறேன்? முகமுகமாய். அப்ப அந்த இடத்துல வந்தது யாரு? கர்த்தர். அப்ப தேவனோடு போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லணும். ஆனா கூட இன்னொரு வேடம் வருது. நல்ல சொல்லுங்க, மனிதர். உண்மையிலே யாக்கோபு யாரு கூட பிரச்சனை? கரெக்ட் தான் சொல்லுங்க. யாரு கூட பிரச்சனை? ஏசா கூட பிரச்சனை. அப்ப உண்மையிலே இப்ப போராட்டம் யாருக்கு? 2 பேருக்கு இடையில தான் போராட்டம். யாக்கோபுக்கும் ஏசாவுக்கு இடையில போராட்டம். இப்ப இவன் எங்க போறான்? தேவ சமூகத்துல போறான். தேவ சமூகத்துல என்ன செய்கிறான்? கர்த்தரை மேற்கொள்ளுகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தான். பொழுது விடிந்தா யாரு கூட பிரச்சனை? ஏசா கூட. விடிவதற்கு முன்னே எங்க இருக்கிறான்? தேவ சமூகத்தில் இருக்கிறான். தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டோ அதுதான் வெளியே. தேவ சமூகத்தில் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டோ அதுதான் வெளியே. தேவ சமூகத்தில் உனக்கு என்ன வார்த்தை பலனும் பதிலாய் கொடுக்கப்படுகிறதோ அதுதான் வெளியே. தேவ சமூகத்தில் உனக்கு என்ன ரிசல்ட்டோ அதுதான் வெளியே. ஏசா கூட இன்னும் போராடல. போராட பயந்து ஓடுறான். இப்பவும் பயந்துதான் ஓடி வந்திருக்கிறான். ஆனா நீ தேவ சமூகத்துல உனக்கு ஒரு பிளஸ் விழுந்துட்டுனா, உன் வாழ்க்கையில பிளஸ் விழுந்துட்டுனா, தேவ சமூகத்துல உனக்கு கிடைக்கிற பதில் தான் நாளைக்கு நீ சந்திக்க போகிற உன் ஓட்டத்தின் பதில். ஏசா நான் ஒரு பேரோட கூட வந்தாலும் தேவ சமூகத்துல உனக்கு என்ன ரிசல்ட்டோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய கண்மலையே அசையாத அதனாலதான் பிரியமானவர்களே, அவர் சும்மா பேசுறாரு நினைக்காதீங்க. உங்க நிலைமை அறிந்து உங்க கூட அவர் பேசுறதுக்கு. ஆமே, நாளைக்கு நான் என்ன பார்க்க போறேன்? இன்னைக்கு நீ என்ன பார்த்த யாக்கோபே? இன்னைக்கு என்ன ஜெயிக்க வச்சிருக்க? நாளைக்கு அதான் ரிசல்ட். நாளைக்கு அதான் ரிசல்ட். இன்னைக்கு உன்கிட்ட என்ன வார்த்தை கர்த்தர் பதிலாய் தந்தாரோ அதுதான் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் பலனாய் பார்க்க வைக்க போகிறார். தேவ சமூகத்துல என்ன ரிசல்ட்டோ ஆமென் சொல்றவங்க ஆர்ப்பரிப்போடு ஷலபகரபா ரிமமலதரா ஏமமலகரபா. தேவ சமூகத்துல என்ன ரிசல்ட்டோ நீ தேவனோடு போராடி மேற்கொண்ட. உனக்கு பிரச்சனை யாரு கூட? ஆண்டவர் ஏசா கூட. அவனையும் மேற்கொண்டா. எழுது. தேவ சமூகத்துல எந்தெந்த காரியத்துக்கு பதில். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென்.
ஆண்டவர் அப்படிதாங்க இடைபடுவார். இந்த ரிசல்ட் தெரிஞ்சதும் 33வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய். ரிசல்ட் தெரிஞ்சிட்டுல, நாளைக்கு ரிசல்ட் வருது, இன்னைக்கு ரிசல்ட் வருது, நேற்று நைட்டே ரிசல்ட் தெரிஞ்சுட்டு பாஸ்ன்னு அடுத்த நாள் பதட்டமே இல்லாம நம்பரை போட்டு பார்ப்போம். இல்லைன்னா கையாடும் நம்பர்லாம் அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். ஒரு 5 நம்பர் அடிக்கிறதுக்குள்ள 50 தடவை மாத்தி மாத்தி அடிச்சிருக்கும். ஏன்னா ரிசல்ட் தெரியல. ரிசல்ட் தெரிஞ்சு முன்னாடி போங்க. எங்க ரிசல்ட் கிடைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல. எப்படி கிடைக்கும் தெரியுமா? தாழ்ந்து போ, தாழ்ந்து போ, தாழ்ந்து போ. ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. தாழ்ந்து போயிட்டு ஆண்டவர் சொல்றார் யாக்கோபை பார்த்து, நான் போகட்டும் அப்படிங்கிறார். பொழுது விடிஞ்சிட்டுன்னா யாக்கோபு பிடிச்சு வச்சிருக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை. ஆமா, சில நேரத்தில் மீட்டிங் போகும்போது பிள்ளைங்க டேவிட்லாம் வெளியே போறது ஐசக் பார்த்துட்டான்னு அங்க அவ்வளோதான். அவனை தூக்கி இப்படி ரூம்ல தூக்கி போட்டு போறதுக்கு எவ்வளோ நேரம் தான் வேணும்? அப்படி செய்ய மாட்டான். அப்படி ஐஸ் பண்ணி அப்படியே கொண்டு போய், அதே மாதிரி தான் பிள்ளைங்களை அப்படி தட்டி விட்டுட்டுலாம் பெற்றோருக்கு என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாது. ஆண்டவர் யாக்கோபு இப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது, ஆமென், இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே, நீ கெஞ்சிட்டு இருக்கும்போது உன்னை தட்டி விட்டுட்டுலாம் அவருக்கு போக முடியாது. மீட்டிங் 1 மணிக்கு முடிஞ்சு நாங்க போயிடுவோம், அவர் போக மாட்டார். செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான். அப்படி தட்டி விட்டுலாம் அவருக்கு போக முடியாது. அதனாலதான் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும், ஆமென் ஆமென் ஆமென், நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, நான் நம்பும் உம்மை என்று நம்பியுள்ளேன், உம்மை என்றோ. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஜீசஸ் ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு, அதாவது ஒரு காரியத்துக்காக நான் ஒரு 2 வருஷம் 5 வருஷம் ஜெபம் பண்ணி எனக்கு கிடைக்கலன்னதும் நான் அந்த ப்ரேயரை ஸ்டாப் பண்ணாம நான் இன்னும் கண்டினியூ பண்றேன்னா நான் அவரை சார்ந்து இருக்கிறேன்னு அர்த்தம். அவரை சார்ந்து இருக்கிறேன். அவரை சார்ந்து இருக்கிறவங்களை தோற்று போக கர்த்தர் விட மாட்டார். யாக்கோபு வாழ்க்கையில எல்லா உறவுகளையும் பார்த்துட்டான். எல்லா உறவுகளையும் பார்த்துட்டான். அப்பா உறவை பார்த்துட்டான், அம்மா உறவை பார்த்துட்டான், சகோதரன் உறவை பார்த்துட்டான், மனைவி உறவை பார்த்துட்டான், பிள்ளைங்க உறவை பார்த்துட்டான். ஆமே, இப்பொழுதுதான் புரிந்து கொண்டான், உறவுகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் எனக்கு சார்ந்து கொள்ள இருக்கிறதற்கு நீங்க மட்டும்தான் உண்டாண்டவர், நீங்க மட்டும்தான் உண்டாண்டவர். அந்த யாக்கோபை தோற்று போக அவர்கிட்டயே தோற்று போக விடல. அவர்கிட்டயே இந்த யாக்கோபை தோற்று போக விடவில்லை. அப்படின்னா அவர் மனசுல, யாக்கோபே, உலகத்துக்கு நீ பூச்சி, ஆனா எனக்குள்ள நீ ஒரு ஜாதி, நீ ஒரு ராஜ்யம். க்ளோரி க்ளோரி. நித்திய கன்மலையே, அசையா சொல்லுங்க, உண்மை என்று நம்பியுள்ளேன் ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லை.
ஆமென். Glory. ஆமென். வெட்கப்பட்டு கானானை நோக்கி புறப்படும் போதுதான் இந்த பிரச்சனையே வருது. நம்ம எல்லாம் அந்த நித்திய கானானை நோக்கி பயணிக்கிறவர்கள். அப்ப மேற்கொண்டு மேற்கொண்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். மேற்கொள்ளலைன்னா பின்னாடி தான் போகணும். விட்டு வந்த லாபானின் வீட்டுக்கு திரும்ப போகணும். இல்லை, மேற்கொள்றதுக்கு ஒரே வழி. ஆமென். பாருங்க, 400 பேரோடு வந்த ஏசா அடுத்த நாள் வந்து மாறுறான்னா, இங்க ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சிட்டு இருக்கும் போது ஏசாவின் மனதை கர்த்தர் மாத்திட்டார். அழிக்கணும் கொல்லணும்னு வந்தவன் அடுத்த நாள் அணைத்து ஏதாவது வேணா வச்சுக்கோப்பான்னு கொடுக்கறதுக்கு வரான். எடுக்கிறதுக்கு வரவன் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாய். எப்படி யாக்கோபு போராடுறார் தெரியுமா? கெஞ்சுறாரு, ஆண்டோட்ட கெஞ்சுறான். நான் இப்படி சொல்றேன், தேவனுக்கு முன்பாய் தாழ்ந்து போக நீங்க வெட்கப்பட்டுட்டீங்கன்னா நிறைய காரியம் கைவிட்டு போயிடும். யவீரு ஜெப ஆலய தலைவன் திரள் ஜனம் இயேசுவை சூழ்ந்திருக்கும் போது அவருடைய காலில் விழ அவன் வெட்கப்படல. ஏன்னா அவன் வாழ்க்கையில் ஒரு தேவை ரொம்ப பெருசு. சிலர் பார்த்துருக்கிறீங்களா, தங்களுக்காக யார் வாசலையும் போய் நிற்க மாட்டாங்க. தங்கள் பசின்னா வயிற்ற கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா தங்க பிள்ளைகளுக்காக வெட்கத்தை விட்டு சிலர்கிட்ட போய் நிற்பாங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக பிதா, பரலோக தகப்பன், நல்ல தகப்பன் நான் தோற்க அவர் விடமாட்டார். நான் தோற்று போவதை என் தேவன் விரும்பவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை என்றும் நல்ல கவனிங்க. எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்துருங்க. கெஞ்சுறதுக்கு கூச்சப்படாதீங்க. பக்கத்து வீட்டை போய் கெஞ்ச சொல்றோம், யார்கிட்டயா போய் கெஞ்ச சொல்றோம். உன் கண்ணீர் ஒவ்வொரு டிராப்பையும் அவர் துருத்தில. ஆமா ஆண்டவர், என் தந்திரம்லாம் ஒண்ணு இல்லப்பா, என் சுயெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் ஒண்ணு இல்லப்பா, உங்களை மட்டும் நம்பி வந்து நிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களை மட்டும் தான் வந்து நிக்கிறேன் ஆண்டவர். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து நிற்கிறோம். ஓ நீங்க தான் ஏதாவது செய்யணும். ஜீசஸ் நல்ல கவனிங்க. ஆமென். சிம்சோன் கெஞ்சினால பெரிய பராக்கிரமசாலி. ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் இறங்கோன்னு கெஞ்சினதும் இறங்கிட்டாரு பாத்தீங்களா? கடல்ல டப்புன்னு மூழ்கினதும் ஆண்டவரே கெஞ்சினால. ஆமென். இவங்களெல்லாம் விட்டாரா ஆண்டவர்? இவங்களெல்லாம் விட்டாரா? இதை விடுங்க. லேகியோன், ஆமென், அந்த வாலிபனுக்குள்ள இருந்த பிசாசு கெஞ்சிச்சு இல்ல? என்ன கெஞ்சிச்சு? காலத்துக்கு முன்னே அழிச்சிடாதீங்க, அந்த பன்றி கூட்டத்துக்கு இடையில போக விடு. கேட்டாரா? கேட்கலையா? கேட்டார்ல. ஒரு பிசாசையே அப்படி அனுப்பி விடுவார்னா, நீ பிள்ளை உன்னை தோற்க அவர் விரும்பல. வலது கரத்தை உயர்த்தி நம்ம பிள்ளைங்க தோக்கணும் நம்ம விரும்புவோமாங்க?
என் பிள்ளை இந்த எக்ஸாம் வருது, ஆண்டவரே என் பிள்ளை இந்த தடவை எப்படியா தோக்கணும் விரும்புவோமா? அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், அந்த பிள்ளைங்க எக்ஸாம் எழுதும் போது நம்ம வீட்டில இருந்து முழங்கால் போட்டு இருக்கிறது. எத்தனை பெற்றோர் காலையில தண்ணி கூட குடிக்காம இருந்து சோமண்ணு ஏன் ஏன் எதுக்கு இந்த வலி, எதுக்கு இந்த தியாகம், எதுக்கு இந்த கிரயம்? என் பிள்ளை ஜெயிக்கணும். பொல்லாதவர்களாக நீங்கள் அவங்க பிள்ளைங்க ஜெயிக்கணும்னு விரும்பும் போது ஜீவனை தந்து மீட்டவர் நம்ம தாக்கணும்னு விரும்புவாரோ, தாக்கணும்னு விரும்புவாரோ? ஷாலா மாக்கா ரீமா மாக்காரா, நான் தோற்க விரும்பாதவர். நீ தேவனோடு அவனை மேற்கொள்ளாததை கண்டு என்ன ஆண்டவரே, ஆண்டவரே நீர் மரணத்தை மேற்கொண்டீர், பாதாளத்தை மேற்கொண்டீர். ஆமென். என்னெல்லாம் ஜெயிக்கணுமோ எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க. இந்த பூச்சி அவங்களால மேற்கொள்ள முடியலையா? என்ன ஆண்டவரே ரகசியம்? நான் யாக்கோபை சிநேகித்தேன். நான் யாக்கோபை என் பிள்ளை தோக்க நான் விரும்பல. இன்னைக்கு தேவ சமூகத்திலே, அன்று தேவ சமூகத்திலே யாக்கோபுடைய ரிசல்ட் எழுதப்பட்டது போல நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். இன்னைக்கு இப்பொழுது அநேகருடைய ரிசல்ட் எழுதப்படுகிறது, ரிசல்ட் எழுதப்படுகிறது, ரிசல்ட் எழுதப்படுகிறது. ஷாபாகாரா ஷாலாமாமா ரீகாமாமா ஷேரே ரீபாபா ரீகலபா. அந்த இரவிலே யாக்கோபுடைய ரிசல்ட் எழுதப்பட்டது போல ஜீசஸ் 20 வருடம் ஏசா என்ன மேற்கொள்வான். இந்த எண்ணத்தோட 20 வருடம் வாழ்ந்தான். 20 வருடம் யாக்கோபு ஆண்டவர்கிட்ட சொல்றார் பாருங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். 20 வருஷமா இந்த பயத்தை சுமந்துட்டு இருக்கிறான். எப்படியும் ஒரு நாள் அடி உண்டு, எப்படியும் இந்த ஏசா கையில தான், எப்படியும் இந்த பிரச்சனை ஒரு நாள் என்ன தூக்கிட்டு போயிடும், எப்படியும். ஆமென். 20 வருடம் அப்பா கிட்ட இருக்குதா, அம்மா கிட்ட எங்க இருந்தா இதுக்கு சொல்யூஷன் இல்ல. ஆனா ஒரே ஒரு ராத்திரி தேவ சமூகத்துல தாழ்ந்து போனான் பாருங்க. ரிசல்ட் கர்த்தர் எழுதிட்டார். நீ தேவனோடு மனுஷரோடு போராடி, அப்படி என்றால் இந்த நாளில இந்த நேரத்தில் தாழ்ந்து போகிற யாக்கோபுகளுக்கான ரிசல்ட் எழுதப்படுகிறது. ஆமென் சொல்றாங்க. நித்திய கண்மலையே, அசையாத மகரே ஜீசஸ், உம்மை என்று நம்பியுள்ளே. ஆமென். சார்ந்து கொள்வதின் அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? நேரம் போகிறதுனால நான் அடுத்த வார்த்தைக்கு செல்ல விரும்புகிற 2 நாளாகமும் 13-18 ஒரு விசை கூட வாசிக்கலாம். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் இஸ்ரவேல் புத்திரரை மேற்கொண்டார்கள். அந்த ஒரு வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் தாழ்த்தப்பட்டார்கள், யூதா புத்திரர் மேற்கொண்டார்கள். நாம மேற்கொள்ளும் போது பிரச்சனை 0 ஆயிரும். நாம 0 ஆயிட்டோம்னா பிரச்சனை பெருசாயிரும். அதனாலதான் கர்த்தருக்கு முன்பாக நம்ம 0 ஆயிட்டா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில உயர்ந்திருப்பார். அவர் உயர்ந்திருந்தால் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றும். நம்ம எல்லாம் பிரச்சனைக்கு முன்னாக தான் தாழ்ந்து போறோம். பிரச்சனைக்கு முன்பாக தான். பெரிய பர்வதம் இனி ஏமாத்துற செருபாபேலுக்கு முன்பாக செருபாபேல் எப்படி வருகிறான்? ஒரே ஒரு கல்லை தூக்கிட்டு வரான். கேட்டா தலைக்கல்லு. இப்போ கர்த்தரை சார்ந்து கொள்ள
அதாவது ரெகோபெயாம் நாட்களில் இஸ்ரவேல் ரெண்டாய் பிளந்தது, உடைந்தது. இஸ்ரவேல் கோத்திரம் என்று யூதா கோத்திரம் என்றும் அறியப்பட்டது. இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அப்பொழுது யெரொபெயாம் ராஜாவானான். யூதா கோத்திரத்தில் ரெகோபெயாமுக்கு பிற்பாடு அபியா என்கிறவன் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் விரோதமாய் யுத்தம் அப்படி நெருங்கி நிற்கும் போது இந்த அபியா சொல்லுகிற வார்த்தை உண்டு. 10வது வசனம், எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தரை சார்ந்திருப்பதின் அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாய் தாழ்ந்து போவது. இன்னொன்று, கர்த்தரை விட்டு விலகல. கர்த்தரை விட்டு விலகல. ஆமென். என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். நான் கர்த்தரை விட்டு விலகல. கர்த்தரை விட்டு விலகல. கர்த்தரை விட்டு விலகாதிருக்க அவர்கள் செய்த காரியத்தை அடுத்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தை வேகமாக வாசிங்க. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல், சிம்பிளா சொல்லணும்னா அவங்க டெய்லி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை, ஆராதனையை, துதியை, ஜெபத்தை செலுத்திட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு விலகாத அனுபவத்தை சொல்றாங்க. நாங்க வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, சண்டே மட்டும் இல்லை, ஃப்ரைடே மட்டும் இல்லை, தினந்தோறும் தினந்தோறும் காலையும் மாலையும் கர்த்தரை சார்ந்து இருக்கிறதின் அடையாளம் என்ன தெரியுமா? டெய்லி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்வது. டெய்லி சர்ச்சுக்கு வரணுது நான் சொல்லலை, டெய்லி கர்த்தருடைய சமூகத்தில். காலையில் எழுந்ததும் ஆண்டவர் சமூகத்தில், மாலையில், அநேகர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாளை துவங்குறதும் ஒரு நாளை முடிக்கிறதும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குமானால் அந்த நாள் முழுவதும் நாம் எதை வெளிப்படுத்துகிறோம் தெரியுமா? நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் வந்து நிக்கிற நிலை அல்ல. இந்த இஸ்ரவேல் புத்திரருடைய நிலை அதுதான். பிரச்சனை வரும்போது யூதா புத்திரர் சொல்றாங்க, நாங்க வர விட்டு விலகல. இன்னைக்கு நீங்க பிரச்சனைன்னு வந்ததும் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப நாள் ஜெபம் பண்ணாம ஒரு பிரச்சனை வரும்போது ஜெபம் பண்ணலாம் நினைச்சாலும் முடியாது. நம்ம இப்படி யோசிச்சு என்ன ஒன்றும் எங்க ஒருத்தங்க கூட நம்ம பேசாமலே இருந்துட்டு திடீர்னு ஒரு தேவை வரும்போது நம்ம அவங்க கிட்ட கேட்டா கிடைக்கும்னு தெரிஞ்சா நமக்கு பேச கூசும் தெரியுமா? கஷ்டமா இருக்கும். நம்ம பேச 3 வருஷமா பேச்சே கிடையாது. ஆனால் தேவைக்கு நான் ஃபோன் பண்ணும்போது நம்ம ஒருத்தங்கள்ட்ட பேசுறோம்னு ஃபோன் பண்றோம்னு வைங்க, அவங்க ஃபோன் எடுத்துட்டு என்ன வேணும் அப்படி கேட்டால் அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அது எதை காட்டுது? இவன் ஏதாவது தேவைன்னா மட்டும்தான். அப்படித்தானே இருக்கும் ஆண்டவருக்கு. 20 வருஷம் ஒரு இரவு கூட யாக்கோபே உன்னால என் பக்கத்துல இருந்து உட்கார முடியல. இப்போ பிரச்சனைனதும் எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு பிந்தி அவர் தனித்திருந்தார். அப்படியே வந்துடும் பிரச்சனைனும் பைபிள் டைரி எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு பாட்டு புக்கு ஒரு 3-4 பாட்டு புக்கையும் வச்சுட்டு, ஒரு பாட்டும் பாட மாட்டோம் இருந்தாலும் அப்படி வச்சுட்டு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு, தண்ணி எவ்வளோ காலியாகும் அப்படி இருக்கும். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஃபுல்லானா ஏன் வெளியே 400 பேரோட நிற்கான். ஒருத்தனுக்கு பயந்து 20 வருஷம் ஆண்டவர் 400 பேர், நான் இனி எங்க ஓடுவேன்? ஒட்டனை எல்லாம் தனியா எடுத்துட்டு போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது. உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே உங்களுடைய வசனம் தியானிக்கல் விஷயத்தை சொல்றதுக்கு என்ன வேணும்? உன் பேர் என்ன? ஆண்டவரே நான் ஏசாவுக்கு பயந்து இருக்கிறேன். சரி விடு. அனுதினம் தினந்தோறும் நீங்க எவ்வளவு நேரம்ங்கிறது ரெண்டாவதுங்க. டெய்லி அந்த நினைவு நம்மளை காலைதோறும் தவறாமல் புது புது கிருபைகளை தராரு. நான் கர்த்தரை விட்டு விலகலை என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா?
நான் டெய்லி அவர் சமூகத்துல நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். பிரியமானவர்களே, டெய்லி கொஞ்ச நேரம், டெய்லி உங்களுக்கு நம்ம பிரச்சனை இருக்கும்போது மட்டும் கர்த்தரை தேடினா நம்ம அந்த உறவை கனவீனப்படுத்துறோங்க. எனக்கு ஒரு தேவை வரும்போது மட்டும் நான் எங்க அப்பாட்ட போய், அப்பா எனக்கு பெட்ரோலுக்கு காசு, பெட்ரோல் தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு கிடையாது. அதுக்கு ஒரு திரும்பி ஒரு தேவை வரும்போது அது இல்லைங்க. அவர் நமக்கு இவ்வளோ செய்யறது இந்த உறவுல நிற்கலாம், இந்த உறவுல நிற்கலாம். நாங்கள் கர்த்தரை விட்டு விலகவில்லை. அப்படி விலகாம இருக்க நீங்க என்ன செய்றீங்க? நாங்க டெய்லி வர்ஷிப் பண்றோம், டெய்லி ஜெபம் பண்றோம், டெய்லி அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நாங்க செலுத்துறோம். இன்னைக்கு எனக்கு கேட்கிற அன்பு உள்ளங்களுக்கு நான் மனதால் டெய்லி, நீங்க டைம் எல்லாம் ரெண்டாவது, அது போக பழக பழக டைம் கூடிரும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. பாடுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்று. ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம். ஆமென். பிரியமானவர்களே, ஆமென். டெய்லி டெய்லி நீ காலையில் எழும்புனதும் தேவ சமூகத்தில் உட்காந்து அவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை துதித்து உங்க தூபமாக்கி உங்க விண்ணப்பங்கள் உங்க காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு நீங்க ஆமீன் போட்டு எழும்புனீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட, அதான் இதுக்கு நான் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன் ஆண்டவர், நான் உங்களை சார்ந்து இருக்கிறேன். நாம ஒரு நாள் நம்மளை செடியா நினைச்சிடவே கூடாது. நாம கொடிதான். நமக்கு வேண்டியதெல்லாம் செடியில இருந்து தான் கிடைக்கும். அந்த செடி இயேசு கிறிஸ்து. டெய்லி நான் அவர் மேல படர்ந்திருந்தா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டே இருக்கும். இல்ல செடியை எல்லாரும் கொடி, திராட்சை தோட்டத்தை கொடியை பார்க்க தான் போவாங்க. நீங்க செடியை பார்த்தீங்கன்னா அது கம்பு அப்படிதான் நிற்கும். அதை யாரும் ரசிக்க மாட்டாங்க. போட்டோ எடுக்கிறதெல்லாம் கொடிய. என்னை அழகாக்க அலங்கோலமானார் என் ஆண்டவர். அவர் இல்லாம நான் இல்லை. இதை நான் என் இருதயத்தில் ஆழமாய் நான் எழுதுவேன் என்றா, நான் வாழ்ந்திருந்தாலும் அவரை தேடுவேன், தாழ்ந்திருந்தாலும் அவரை தேடுவேன், நான் செழிப்பாய் வாழ்ந்தாலும் அவரை தேடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லைனாலும் நான் அவரை தேடுவேன். அதனாலதான் நீதிமொழி 30 ஒரு ஜெபம் இருக்கிறது. அதுல ஒரு காரியத்தை சொல்லுவாரு, ஆண்டவரே தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதர். தரித்திரம் அடைவதனால நான் எங்கேயாவது போய் திருடி உங்க நாமத்தை நான் தூஷித்திடக்கூடாது. ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது தேவன் யாருன்னு நான் சொல்லிடக்கூடாது. எனவே எனக்கு வேண்டியபடியே, எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க ஜெபம் பண்ணி தான் வாங்க வேண்டும் என்கிற நிலையில வச்சிருக்கிறாருன்னா உங்களை ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அதாவது தேவன் அதுதான் எதிர்பார்க்க. நம்ம கிட்ட காசு வரும், காசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்காம செய்யறோம் தெரியும். இது ஆண்டவருக்கு கொஞ்சம் வலிக்கும். கொஞ்சம் இல்லை, நல்லா அவர் தாங்க காசு கொடுக்கிறார். ஆனா ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஓகேவா, ஆண்டவரே இன்னைக்கு ட்ரெஸ் வாங்க போறீங்களா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆண்டவரே, ஏன் நீங்க சொன்னாதான் அவருக்கு தெரியுமா? அப்படி இல்லை, இது ஒரு சின்ன காரியம் தான். ஆனா நீங்க வனாந்திரத்தில் ஆண்டவர் ஏன் நடத்துறாருங்க? ஆண்டவருக்கு 11 நாள்ல இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போக முடியும். ஆனா தண்ணிக்கும் அவங்க நோக்கி பார்க்கணும், மண்ணாக்கும் தேவன் அப்படி வச்சிட்டார், செட் பண்ணி வச்சிட்டாரு.
ஆனா அப்படி செட் பண்ணி வச்சுட்டாருனாலே புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான கானான் இருக்கு. ஆனா நீங்க கம்ப்ளீட்டா அவரை சார்ந்திருப்பதற்காக இந்த 40 வருடம் வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தி வருகிறார். அதனாலதான் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தார். சில நேரத்தில் அடுத்த நம்ம 25 வருஷம் விசுவாசியா இருப்போம், ஆனா வாழ்க்கையில அடுத்த வேலைக்கு என்னங்கிற கேள்வி கூட பல நேரத்தில் வரும். ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒண்ணே ஒண்ணுதான். மோசே, இந்த காரியத்தை நான் சொல்ல ஜெபிக்கிறேன், நிறைய எழுதிட்டு வந்தேன், ஆனா இந்த இடத்துல போதும் நினைக்கிறேன். ஆமென். தேவையானது ஆண்டவர் கொடுத்துட்டாங்க, நான் நம்புறேன். ஆமென். அல்லேலூயா. சத்தமான நம்ம இப்படியே இருந்து கேட்டுட்டு இருந்தா, இப்படிதான் பாம்பே மீட்டிங் முடிச்சோன்னே லாஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இவரை நம்ம விடக்கூடாது, இங்கேயே உட்கார வச்சு. நான் சொன்னேன், எங்க விசுவாசிங்க வண்டி ஏறி வந்து அடிப்பாங்க, என்ன விட்டுருக்க, நான் போயிரு. ஆமென். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அமலேக்க யுத்தம் பண்றான். மோசே எகிப்தின் பொக்கிஷத்தை வேண்டான்னு விட்டுட்டு வந்தவன் இப்ப இந்த வயசு காலத்திலையும் கையை தூக்கி தான் நிக்க வேண்டிய நிலைமையில கர்த்தர் வச்சிருந்தார். மோசே மட்டும் எகிப்துக்கு எஸ் சொல்லியிருப்பான்னா அவன் அந்த கஷ்டமே தெரியாம ஜாலியா இருந்திருப்பான். ஆனா ஆண்டவருக்காக அது வேண்டான்னு வந்தான். இந்த வயசு காலத்துல 80 வயசுக்கு மேல நீ கவனிச்சுக்கன்னு தெரியும், மோசே கைய கீழே போட்டா அமலேக்கையும் ஜெயிச்சிரும். அப்போ நான் ஆண்டவரே, நான் கொஞ்சம் அசதியா இருந்தா கூட எனக்கு என் பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறுது ஆண்டவரே. நான் அன்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன், கொஞ்சம் ஜெபத்துல கொஞ்சம் அசதியா இருந்தா கூட என் பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறுது. இது ஒரு பெரிய கேள்வி தானாங்க. நான் ஆகஸ்ட்ல எல்லாம் எப்படி விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணேன். சரி, செப்டம்பர்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா இப்போ புரியுது நினைக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, என் கை வலிக்குதுன்னு நானே கீழே போட்டேன். எனக்கு திருப்பி ஸ்ட்ரென்த் வந்தா நான் திரும்ப கையை உயர்த்துவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமென். உனக்காக யுத்தம் பண்ண யோசுவா நின்றாலும், உன்னை சப்போர்ட் பண்ண ஆரோன் ஊர் இருந்தாலும், மோசே நீ என்னதான் பார்க்கணும். நீங்க தான் சகோதரி சகோதரா, உங்களை இப்படி வச்சிருக்கிறாருன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை இப்படி வச்சிருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்க செய்ய நாங்க வேற யார பார்ப்போம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் உண்மையே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகம் 17:11 மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர், மோசே மேற்கொண்டான் என்றல்ல, ஒரு பெரும் கூட்டம். அப்ப இன்னைக்கு உங்களை இந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார்னா, உங்களை சார்ந்து வைத்திருக்கிறவங்களை மேற்கொள்ள வைப்பதற்காக இவங்க இந்த மோசைக்கு கீழே இருக்கிறவங்க தான் காணாம அனுபவிக்கிறாங்க. ஆமென். சாட்சி என்ன? எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நிப்பாரு. எங்க அப்பா ஏன்னா அன்னைக்கு நடத்தின பாதை அப்படிப்பட்ட பாதை. தலைமுறைகளுடைய சாட்சி என்ன? எங்க அப்பா நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. எங்க அப்பா எல்லாத்துக்கும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்பாங்க. ஏன்? நடத்தின பாதை. ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்க்கையில் அப்படி ஒரு 3 நாள் சோதனையின் பாதையில் நடத்தும் போது தானே வாயில வார்த்தை வருது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன் நடத்துறார் தெரியுமா? உங்களுக்குள்ள துவங்கின விசுவாசம் உங்களோட நஷ்டமாயிடக்கூடாது. தலைமுறைக்கு நீங்க பெருசா சொத்து சேர்த்து வைக்கலனாலும் விசுவாசத்தை சேர்த்து வைக்கிறார், அன்பை சேர்த்து வைக்கிறார். நீங்க எதை கை மாறுறீங்களோ இல்லையோ,
உங்களுக்குள் துவங்கின விசுவாசம், உங்களுக்குள் துவங்கின விசுவாச ஓட்டம், உங்களுக்குள் துவங்கின தேவ தரிசனம் அது உங்களோட அணையக்கூடாது. நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையை உன் வாயிலிருந்து, உன் சந்ததியின் வாயிலிருந்து நடத்துற பாதை. ஆமென். வேதம் சொல்லுகிறது 104வது சங்கீதம் 27, 28 வசனங்களிலே, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். ஏற்ற காலத்திலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். என்னது அர்த்தம்? நீங்க தந்தாதான். ஆமே. இன்னைக்கு இந்த பகல் வேளையில எத்தனை சொல்ல முடியும், என்கிட்ட இன்னைக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவர் தந்தது. அப்போ இன்னைக்கு உன்கிட்ட இல்லாதது அவர் தர போகிறது. அவர் தர மாட்டார்னு சொல்ல மாட்டேன், தர போகிறார். இன்னைக்கு இருக்கிறது அவர் தந்தது, இனி கிடைக்க போகிறது அவர் தர. இப்படி சொல்லிட்டு 31வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். அடுத்த வார்த்தை, கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். இப்படி காத்திருந்து வாங்குறாங்கல்ல, இவர்களில கர்த்தர் மகிழ்வாராம். என் பிள்ளை ரட்சிப்புக்கும் என்னதான் பார்த்தாங்க, தண்ணீருக்கும் என்னதான் பார்க்கறாங்க, ஆகாரத்துக்கும் என்னதான் பார்க்கறாங்க, வஸ்திரத்துக்கும் என்னதான் பார்க்கறாங்க, செருப்புக்கு கூட என்னதான் பார்க்கறாங்க, நிழலுக்கு என்ன பார்க்கறாங்க, ஆமென், ஜெயத்துக்கு என்ன பார்க்கறாங்க, வழி நடத்த என்ன பார்க்கறாங்க, கூடாரத்துல இருந்து மேகலம்னா எழும்புவாங்க. எல்லாத்துக்கும் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள் வனாந்திரத்தை மேற்கொள்ளுவார்கள், அமலேக்கியரை மேற்கொள்ளுவார்கள், ஏசாவை மேற்கொள்ளுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு என்னெல்லாம் இருக்குதோ இதனால நாம வாழல. ஒன்னும் இல்லாம இருக்கும் போது ஒருத்தருடைய பிரச்சனை கூட இருந்ததல்லவா, அதனாலதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ கானான் வனாந்தரத்துல இருக்கும் போது எல்லாத்துக்கும் கர்த்தரை நோக்கி பார்த்தது போல கானான்ல இருக்கும் போது நோக்கி பார்க்க பழகுங்கள். இது எதை காண்பிக்கிறது பாருங்க. யாக்கோபை சுத்தி 12 பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, ஒரு 70 பேர்கிட்ட நிக்கிறாங்க. சரி, மூத்த பையன் ரூபனை விடுங்க, செல்ல பிள்ளை யோசேப்பு மடியிலையாவது சாஞ்சிருக்கலாம்ல, யோசேப்பையும் விடுங்க, விரும்பி ஆசீர்வதித்த பேர பையன் எப்ராஹிம் மடியில சாஞ்சிருக்கலாம்ல. அத்தனை பேர் இருந்தோம். ஆரம்பம் முதல் கடைசி வரை தன் கையில் பிடித்த ஒரு கோல் உண்டு. யோசேப், அப்பா என் மடியில சாஞ்சுக்கோங்கப்பா. யாக்கோபு சொல்லுவாரு, யோசேப்பே, நீ எனக்கு பிள்ளையா வரதுக்கு முன்னாடி இந்த கோல் என் கையில இருந்துச்சு. வெறும் 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 கோலம் கையமா. இன்னைக்கு இந்த பூமியில நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோலை கையில கொடுத்துட்டா. எதுக்காக? கடைசி வரை இதுலதான், இதுல சார்ந்து இருக்கு. சார்ந்து கொள்ளுகிறவர்கள் மேற்கொள்ளுவார்கள், சார்ந்து கொள்ளுகிறவர்கள் மேற்கொள்வார்கள். பிள்ளைங்க வளருவாங்க, அவங்கவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுதான் நியமம், அதுதான் நியமம். ஆனா கடைசியில கண்ணை மூடும் போது இந்த கோல் மேல சாட்சி மூடினா இந்த வார்த்தையானவரை அங்க போய் பார்க்கலாம், அவர் மேல சாய்ந்து கொள்ளலாம். ஆமென். சபையே, சார்ந்திருங்கள். நீங்கள் தோற்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவரை விடுவிப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு விடுத்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை
சபையை வாழ்த்துகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் சார்ந்திருக்க கிருபை செய்வாராக. நித்திய கன்மாலையே, அசையாத பர்வதமே. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆரணான ஷலம கதரலரா, நித்திய கன்மலையே, நித்திய glory glory Sheri mama karabalaba shantaralaba karaba ribaladara rimamala hantaraba udarabala hantara shelira hantara. ஆமே. ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி உம்மை என்றோ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை. ஆமே. glory. வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. சொல்லுங்க, உம்மைதான் நம்பி வாழ்கிறேன், உம்மைதான் இயேசையா. இயேசையா. உலகமோ நிலையில்லை, ஆமென். சார்ந்து கொள்ள இடமில்லை உலகமோ. glory. நித்திய Jesus. உம்மை என்று நம்பியுள்ளே. Jesus, Jesus, Jesus. ஆமென். வெட்கப்பட்டு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையில எதை மேற்கொள்ள முடியல, எதை மேற்கொள்ள முடியல, ஆண்டவரே அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே நான் உங்களை மட்டும் சார்ந்திருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ். ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒருவேளை தேவை பெரிய மலை போல உங்க முன்னாடி இருக்கலாம். ஆண்டவரே பலவீனம், பலவீனம், சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில 20 வருஷமா இதுக்கு பயந்துட்டு இருக்கிறேன், இதுக்கு பயந்துட்டு இருக்கிறேன். சிலருக்கு பயத்தை மேற்கொள்ள முடியல, பயத்தை மேற்கொள்ள முடியல, சில பலவீனத்தை மேற்கொள்ள முடியல, சில மனிதர்கள் மூலமாய் சத்துரு கொண்டு வருகிற போராட்டத்தை மேற்கொள்ள முடியல. ஆண்டவரே எனக்கு மேற்கொள்ளணும், மேற்கொள்ளணும் அப்பா. அப்பா நான் உங்க முன்னாடி நிக்கிறேன்பா, உங்களை நம்பி நிக்கிறேன்பா, உங்களை சார்ந்து நிக்கிறேன்பா. ஆண்டவரே, ஆண்டவரே நான் எவ்விதத்திலும் மனிதனை சார்ந்து போயிடக்கூடாது, என் சுயத்தை நான் சார்ந்திடக்கூடாது. ஆண்டவரே நான் உங்களை நம்பி நிக்கிறேன். ஆண்டவரே அப்பா மேற்கொள்ள கிருபை தாரும், மேற்கொள்ள கிருபை தாரும். யூதா புத்திரரோ கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள், மேற்கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். உம்மை சார்ந்து நிற்க கிருபை தாரும். எதை எதை மேற்கொள்ளணுமோ என் வாழ்க்கையில ஆண்டவரே, எதை எதை மேற்கொள்ளணுமோ, நீர் நியமித்த கானானை அடைய நான் எதை எதை மேற்கொள்ளணுமோ, நீர் ஏற்படுத்தின சுதந்திரத்தை அடைய நான் எதை எதை
மேற்கொள்ள வேண்டுமோ அதனை மேற்கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. நான் எல்லாத்துக்கும் உங்களை பார்க்கணும்பா, நான் எல்லாவற்றுக்கும் உங்களை பார்க்கணும்பா. ஆண்டவரே, நான் மனிதனுக்கு முன்பாய் அல்ல, உமக்கு முன்பாய் என்னை தாழ்த்துகிறேன், உமக்கு முன்பாய் உம்மிடத்தில் கெஞ்சுகிறேன். கிருபை தாரும், கிருபை தாரும். ஆமென். உங்களை நான் சார்ந்து நிக்க, உங்களை நான் சார்ந்து நிக்க. அப்பா, இருதயத்துல சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்லப்பா, நீங்க இல்லைன்னா எனக்குன்னு யாரும் கிடையாது. அவன் யாக்கோபு மாதிரி சிலர் இங்க இருக்கிறீங்க, எல்லா உறவுகளையும் பார்த்தாச்சு ஆண்டவரே, எல்லா உறவுகளையும் பார்த்தாச்சு. என் வாழ்க்கையில நான் எல்லா உறவுகளையும் பார்த்தாச்சு. ஆனா நான் தனிமையா இருந்தா என் பக்கத்துல வந்து இருக்கிற ஒரே உறவு உன்னத உறவு மட்டும்தான். நான் எல்லா உறவுகளையும் பார்த்தாச்சு ஆண்டவர். கெஞ்சுறேன்பா, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். ஆமென். நீர் கொடுக்க. இந்த நேரத்தில் ஒரே ஒரு காரியத்துக்கு ஆய்ச்சமிக்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில சந்திக்கப்படாத ஒரு பெரிய தேவை இருக்குமானா இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீர் கொடுக்க. ரெண்டு கைகள் அப்படிப்பட்டவங்க மட்டும் அப்படி விரித்து உயர்த்தி மோசையை போல நீர் கொடுக்க. ஆண்டவரே, நான் எப்படி நிக்கிறேன் பாருங்க, போங்க முன்னாடி. நான் எப்படி நிக்கிறேன் பாருங்க ஆண்டவரே. நீர் கொடுக்க, நீர் கொடுக்க, நீர் கொடுக்க நான் வாங்கிக் கொள்வேன். எனக்கு வேண்டியது உங்க கைக்குள்ள இருக்கு. நீர் உம்முடைய கையை திறக்க நான் திருப்தியாவேன். நீர் கொடுக்க நான் வாங்கிக் கொள்வேன். நீர் உம்முடைய கையை அப்படியே கையை உயர்த்தி வைத்து ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க. இப்படி நான் உங்க முன்னாடி தான் நிக்கணும். இனி இப்படி நான் உங்க முன்னாடி மட்டும்தான் நிக்கணும். என் வாழ்க்கையில யாருக்கு முன்னாடி இப்படி நான் நிக்கிற நிலைமை என் வாழ்க்கையில வராதபடிக்கு மேற்கொள்ள கிருபை தாரும், மேற்கொள்ள கிருபை தாரும், மேற்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்து, சாட்சியாய் நிறுத்து. நீங்க சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை அறிவிப்பேன். அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு செய்து கர்த்தர் ஆசீர்வதித்து, யூதா புத்திரரோ கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் என்ற வார்த்தையின்படி எந்தெந்த காரியங்களை மேற்கொள்ள வேண்டுமோ அவைகளை மேற்கொள்ள பலப்படுத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.